புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகை ஏற்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். நவீனா, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயலில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட விவகாரம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் 3 பேர், அதாவது அந்த வேங்கை கிராமத்தைச் சேர்ந்த முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று தமிழக அரசு கடந்த 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில இது குறித்து இந்த பட்டியலின மக்களையே குற்றம் சாட்டி வைத்துள்ளனர். எனவே இந்த மக்களை இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்றும் அந்த வேங்கை குற்றம் சாட்ட நபரின் தரப்பிலும் சிபிசிஐடி போலீசாரும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த வழக்கை குற்றவியல் நீதித்துறை நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். வன்கொடுமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில இந்த வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற நீதிபதி வசதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதுல சிபிசிஐடி போலீசார் தாக்கல் செய்த மனுவை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை மாவட்ட நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார் கடந்த 3ஆம் தேதி. இந்நிலையில இந்த வழக்கு விசாரணை வேங்கை சிபிசிஐடி போலீசாரின் குற்றப்பத்திரிகையை புதுக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் ஏற்றுள்ளது. மேலும் இந்த விசாரணையை இதுபோன்ற விசாரணையை வரும் மார்ச் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.